தமிழக அரசு 3000 ரூபாய் அறிவித்துள்ளது. ஏய் எங்க வர ஓடு. மொத்தம் 3000 நமக்கு தான். என்னங்கடா இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது. டாஸ்மாகை விட இன்னைக்கு 3000 வாங்கின மாதிரி தான். எவன்டா அந்த தற்குறி? தற்குறி இல்லைண்ணா, ஆச்சரியக்குறிண்ணா. சிவிசி சர்டிஃபிகேட் வாங்க போகணும்ண்ணா, சீக்கிரம் கொடுங்கண்ணா, போகணுண்ணா. அதெல்லாம் இன்னைக்கு கொடுக்க முடியாது, இன்னைக்கு 100 டோக்கன் தான். அப்போ இன்னைக்கு வாங்க முடியாதா? என்னங்கடா இப்படி அரசியல் பண்றீங்க? 1 day later. 101 நம்ம தான் ஃபர்ஸ்ட் டோக்கன். ஃபர்ஸ்டா வாங்குறோம், ஃபாஸ்டா போயிட்டே இருக்கிறோம். இவளா? டிக்கெட் எடுத்துட்டியா? தேட்டர் வாசல்ல தான் இருக்கேன். நைட் ஷோ தானே, கார்னர் சீட் தானே. பண்ணிடுறேன். நானே படம் சட்டி பார்க்க கடுப்புல இருக்கேன். இவ வேற, இவங்களுக்கு இன்னும் காணும். இப்போ எவன்டா? தம்பி நானே கடை திறக்க கடுப்புல இருக்கேன்ப்பா, பேசாம வெயிப்பா. என்னதுப்பா? தம்பி நான் வேற ஏதாவது கேட்டுற போறேன்ப்பா. ஹலோ, ஐ அம் கம்மிங் ஃபார் பங்கு. வெயிடா டேய், பார்ட்னர்ஷிப்புக்கு வருதார் பக்கி. பாவம் இந்த கானா வினத்து, அவனை ஏமாத்தி 18 லட்சத்தோட போக வச்சுட்டாங்க. பாரேன் இந்த கமுருதின் பார்வதி பண்ற வேலையா. எனக்கு என்னமோ அறவரை தான் ஜெயிப்பான்னு தோணுது. யோ தாத்தா, கடையை திறக்கல, கரும்பு திட்டு எங்கே போகிற? ஏண்டா ஆகாவளி, 3000 பணத்துக்கு ரேஷன் கடை வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வேற காணாவின்னு 18 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டான். அரோரா ஜெயபாலா பிக் பாஸில் கட்டி தீனி. கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்களா. இங்கே மல்லாக்கா படுத்து விட்டதை பார்த்து பேன் உட்காந்து கிடக்குற. யோ தாத்தா, என்னையா சொல்கிற? என்ன இந்தியா கட்டு வரைக்கும் இருக்குது? A few years later. அடுத்த டோக்கன் 1,01,000. 101 நின்று 108 போகிறக்குள்ள கொடுத்துருக்க தம்பி. நசன்ட்டு. ஹலோ, பொருள்லாம் முடிஞ்சு போச்சா? போயிட்டு அடுத்த பொங்கலுக்கு வரேன். அடுத்த பொங்கலுக்குள்ள எனக்கு பொங்க வச்சுக்கோங்க தம்பி.